வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க, எப்போவுமே நம்ம இட்லி சாம்பார் இந்த சைட் டிஷ் வச்சு தான் நம்ம இட்லி தோசை எல்லாம் செய்வோம். நம்ம இது போல் மிளகாய் பொடி செய்து வச்சுட்டா நம்மளுக்கு அவசரத்துக்கு கை கொடுக்கும். இந்த மிளகாய் பொடி, இட்லி மிளகாய் பொடி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ ஒரு அரை கப் அளவு முழு உளுத்தம்பருப்பு எடுத்துக்கலாம். 1/4 கப் அளவு கடலைப்பருப்பு, ஒரு 7-8 வரமிளகாய், 1 ஸ்பூன் வெள்ளை எள்ளு, பெருங்காயம் ஒரு பெரிய கட்டி எடுத்துக்கலாங்க. ஒரு 8-9 பூண்டு பல் எடுத்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவு கல்லுப்பு எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ அடுப்பில் கடாயை வச்சுட்டு அதில் முதல்ல முழு உளுத்தம்பருப்பு போட்டு இல்லை ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இதில் ஆயில் ஊற்றாமல் பண்ணால் ரொம்ப நல்ல 2 வாரம் வரைக்கும் நல்லாவே முறுமுறுன்னு இருக்குங்க. இட்லி மிளகாய் பொடி நம்ம தொட்டு சாப்பிட்டா ரொம்ப அருமையாக இருக்கும். நான் இதில் ஆயில் ஊற்றாமல் தான் வறுத்துருந்தேன், ட்ரை ரோஸ்ட் தான் பண்ணியிருந்தேங்க. இப்போ இதெல்லாம் நல்லா செவந்த பிறகு நம்ம ஒரு பாத்திரத்தில் கொட்டி வச்சிடலாம். அடுத்து நம்ம கடலைப்பருப்பு, அதையும் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். கடலைப்பருப்பு போட்டுட்டு நல்லா செவந்து வர வரைக்கும் நல்லா பொறுமையாகவே வறுத்து எடுத்துக்கலாங்க. இப்போ எந்த டிஃபனாக இருந்தாலும், நம்ம அடை, தோசை, இட்லி எந்த டிஃபன் பண்ணியிருந்தாலும், நம்ம சட்னி சாம்பார் இல்லைன்னா கூட நம்ம இது போல் மிளகாய் பொடி இருந்ததுன்னா, இட்லி மிளகாய் பொடி இருந்ததுன்னா நம்ம டக்குன்னு அதை வச்சு கொடுத்து நம்ம இது பண்ணிடலாங்க, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். செஞ்சு வச்சுட்டா அவசரத்துக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இதுவும் நல்லா செவந்துருச்சு, வாசம் நல்லா கடலைப்பருப்பு வாசம் வந்த பிறகு நம்ம அதையும் எடுத்து அதெல்லாம் கொட்டி வச்சிடலாம். இப்போ நம்ம எள்ளு வச்சுருந்தது அதையும் வறுத்துக்கலாம். லைட்டாக படப்படன்னு வரும், செவந்ததும் இப்போ நல்லா செவந்துருச்சு. இதே நம்ம அந்த பிளேட்லேயே எடுத்து வச்சுக்கலாங்க, பாத்திரத்தில் கொட்டி வச்சிடலாம். அடுத்து உப்பு, கல் உப்பு 1 ஸ்பூன் அளவு போட்டிருந்தேங்க. இது பத்தலைன்னா கூட நம்ம இன்னும் கொஞ்சம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு நம்ம அரைச்சிட்டு மிளகாய் பொடியை அரைக்கும் போதே நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி போட்டுக்கலாம், பத்தலைன்னா சேர்த்துக்கலாம். இப்போ அதையும் வறுத்துக்கலாம். வறுத்து எடுத்து வச்சுட்டு இப்போது பூண்டு பல் போட்டு இதையும் நான் ட்ரை ரோஸ்ட் தான் பண்ணுங்க, அதையும் வறுத்து எடுத்து வச்சிடலாம். இப்போ கொஞ்சமாக ஆயில் ஊற்றிட்டு நம்ம பெருங்காயம், கட்டி பெருங்காயம் ஒரு 3 எடுத்து அதையும் இதில் போட்டுட்டு நல்லா பொரியிற வரைக்கும் நல்லா வறுத்துட்டு எடுத்து வச்சிடலாங்க. கடைசியாக மிளகாய் எவ்வளோ தேவைப்படுதோ அதுக்கு தகுந்தபடி இதில் ஆட் பண்ணிக்கலாம், காரத்துக்கு தகுந்தபடி இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் அதில் ஒரு 7 மிளகாய் ஆட் பண்ணுங்க. இந்த அளவுக்கு இது சரியாக இருந்தது. இன்னும் கொஞ்சம் காரம் தேவைப்பட்டால் இன்னும் ஒரு 2 மிளகாய் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா செவந்ததும் நம்ம அதையும் எடுத்து வச்சிடலாம். இப்போல்லாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. இப்போ இது நல்லா ஆறட்டும். மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம், கொஞ்சம் குறன்னு அரைச்சிக்கலாங்க. மிளகாய், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, எள்ளு, பெருங்காயம், உப்பு இதெல்லாம் போட்டு முதல்ல அரைச்சிக்கலாம். அரைச்ச பிறகு உப்புலாம் போட்டு அரைச்சிட்டு கடைசியாக நம்ம இந்த பூண்டு போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ இது நல்லா அரைப்பட்டுருச்சு. கடைசியாக பூண்டும் போட்டுக்கலாம். பூண்டு பெருங்காயம் போட்டுட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாங்க.
இந்த போல் அரைச்சி எடுத்துச்சுன்னா கொஞ்சம் லைட்டாக குறன்னு இருந்தால் போதும். மிளகாய் பொடி இந்த போல் அரைச்சிட்டு நல்லா ஒரு பாத்திரத்தில் போட்டு ஆறுனதும் ஒரு பாட்டிலில் கொட்டி வச்சு ஸ்பூன் போட்டு வச்சுருந்தா நம்ம ஒரு 2-3 வாரம் வரைக்கும் நல்லா யூஸ் பண்ணிக்கலாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இட்லி, தோசை, அடை இதுக்கெலாம் கூட ரொம்ப அருமையாக இருக்குங்க. நீங்களும் இந்த டேஸ்டியான மிளகாய் பொடி, இட்லி மிளகாய் பொடி இந்த போல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா என்னுடைய சேனலான குக்கிங் வித் சித்ரா அன்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.